Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க ரவீந்த். Redmi Note 13 series இன்னைக்கு அஃபிஷியலாக சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. 13, 13 Pro, 13 Pro Plus 3 ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு. ஸோ இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸ் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணணும், நல்ல நல்ல டீல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்காகவே டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் நம்ம ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய எல்லா ஆஃபரையும் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஃபர்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலில் வந்து ஜாயின் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த Redmi Note 13 சீரிஸில் நான் சொன்ன மாதிரி Redmi Note 13, 13 Pro, 13 Pro Plus அப்படின்ற 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக்கில் பார்த்தீங்கன்னா லைட்டாக சின்ன சின்ன மாடிஃபிகேஷனோட சில டிசைன்ஸில் சேஞ்சஸ் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. அதில் Redmi Note 13 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான லுக்கில் ஒரு 3 கலர் ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் Redmi Note 13 Pro பார்த்தீங்கன்னா 4 கலர் ஆப்ஷனில் இந்த மாதிரியான லுக் ப்ளூ கலருக்கான ஆப்ஷன் எக்ஸ்ட்ராவாக இந்த ப்ரோ வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் 3 கலர் ஆப்ஷனில் இந்த மாதிரியான லுக்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லுக்ஸில் பார்த்தீங்கன்னா லைட்டாக சின்ன சின்ன மாடிஃபிகேஷனோட சின்ன சின்ன சேஞ்சஸோட ஆக்சுவலி லுக்ஸ் அப்படின்றது இங்கே நமக்கு பண்ணியிருக்காங்க இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்லையும். அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸ் அப்படின்னு வந்தோம்னா ஆக்சுவலி இதில் ப்ரோ அண்ட் ப்ரோ ப்ளஸ் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது, சில சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்காங்க. இந்த Redmi Note 13ல மட்டும் நிறைய சேஞ்சஸ் ஆக்சுவலி ஸ்பெக்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோ சீரிஸ் Redmi Note 13 Pro அண்ட் ப்ரோ ப்ளஸ் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ரோ ப்ளஸ் ரெண்டுத்துலையுமே சேம் ஒரே டிஸ்பிளே தான். நாம லீக்ஸில் சொன்ன மாதிரியே 1.5K ரெசல்யூஷனுக்கான OLED பேனலுக்கான டிஸ்பிளே தான். TCL C7 டிஸ்பிளே பேனல் அப்படின்றது இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 1800 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வேல்யூட 1920 ஹெர்ட்ஸ்க்கான PWMக்கான டிம்மிங் ஃபீச்சரோட ஆக்சுவலி இந்த டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அது போக இந்த டிஸ்பிளே 12 பீட் கலர் டிஸ்பிளேவும் இருக்குது. ஸோ ஒரு நல்ல கலர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளேவாக கண்டிப்பாக இந்த டிஸ்பிளே இருக்க போகுது. இது போக HDR10+ டால்பி விஷன் சப்போர்ட் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பேக்கடாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் டிஸ்பிளே கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 1800 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வேல்யூலாவும் இருக்கிறதுனால அவுட்டர் கண்டிஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த டிஸ்பிளே இந்த செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் காதிங் உள்ள ஸ்ட்ரிக்டஸ்க்கான ப்ரொடெக்ஷனும் இந்த டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்லையும் காமனாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமரா தான். ஆக்சுவலி கேமரா பொறுத்த வரைக்கும் ப்ரோ அண்ட் ப்ரோ ப்ளஸ் ரெண்டுத்துலையுமே சேம் தான். பின்பக்கம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி 200 மெகா பிக்சல் சாம்சங்கோட ஐசோசெல் HP3 அப்படின்ற இந்த சென்சார், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், எலக்ட்ரானிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட இங்கே இந்த பிரைமரி கொடுத்துருக்காங்க. இது போக 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா இருக்குது. முன்பக்கம் ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய அந்த 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் 2 ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் பிரைமரி கேமரா ஒரு நல்ல கேமரா, ஏன்னா 7P லென்ஸோட இன்டெகிரேட் பண்ணி வந்திருக்கும். அண்ட் HP3 அப்படின்றது நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சென்சாரும் கூட. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக பிரைமரி கேமராவுடைய அவுட்புட் டே லைட் டோ லைட் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கேமராவில் இந்த பிரைமரி கேமரா நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி சப்போர்ட்டிவ் கேமரா அண்ட் செல்ஃபி கேமராலாம் ஓரளவுக்கு டீசென்ட் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப பெருசாக கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ கேமரா சென்ட்ரிக்காக பார்க்கக்கூடியவங்க, ரியர் கேமரா எனக்கு பெஸ்ட்டாக வேணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து மொபைலுடைய பேட்டரி சைடுக்கு வந்தோம்னா ஆக்சுவலி பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஒரு சேஞ்சஸ் ப்ரோ அண்ட் ப்ரோ ப்ளஸில் இருக்குது. இதில் Redmi Note 13 Pro இந்த ப்ரோ வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 5100 mAhக்கான பேட்டரி அதை சார்ஜ் பண்ண 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரோ ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் 5000 mAhக்கான பேட்டரி அதை சார்ஜ் பண்ண 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் அந்த 120 வாட்ஸ்க்கான சார்ஜிங் ப்ரோ ப்ளஸில் இருக்குது. அடுத்து மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கேயுமே சேஞ்சஸ் இருக்குது. இதில் ப்ரோ பொறுத்த வரைக்கும் Snapdragon 7S Gen 2 அப்படின்ற இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரோ ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் Dimensityயுடைய 7200 அல்ட்ரா அப்படின்ற இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் Snapdragon 7S Gen 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 Gen 1 இருக்குல்ல ஆல்ரெடி மார்க்கெட்டில். ஸோ கிட்டத்தட்ட அதே தான், அதோட ஒரு ஓவர் கிளாக்டு வெர்ஷன். ஸோ கொஞ்சம் அதோட CPU மட்டும் மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். சொல்ல பர்ஃபார்மன்ஸ் ஸ்லைட்லி 7 Gen 1 விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அந்த அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். இது போக இதில் நமக்கு LPDDR4X அண்ட் UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் தான் நமக்கு கிடைக்கும். பட் ப்ரோ ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது Dimensity 7200 இருக்குல்ல, அதோட லைட்டாக ஒரு ஓவர் கிளாக்டு வெர்ஷன். ஸோ அதை விட ஸ்லைட்லி கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பட் ஆனால் இதில் LPDDR5க்கான ரேம் டைப், UFS 3.1க்கான ஸ்டோரேஜ்க்கான சப்போர்ட் அப்படின்றது இங்கே இந்த ப்ரோ ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இருக்குது. ஸோ ப்ரோவில் UFS 2.2 ஸ்டோரேஜ் தான், பட் ப்ரோ ப்ளஸில் UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் அப்படின்றது கிடைக்குது. இது போக அதர் ஃபீச்சர்ஸாக ரெண்டுத்துலையுமே நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலையுமே டியூவல் ஸ்பீக்கர் இருக்குது. ரெண்டுத்துலையுமே 3.5 ஜாக், NFC சப்போர்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. எங்கே வித்தியாசம்னா IP ரேட்டிங் தான். ஆக்சுவலி ப்ரோவில் IP54க்கான ரேட்டிங் தான், பட் ப்ரோ ப்ளஸில் IP68க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணிக்குள்ளேயும் போட்டு நம்மளால் கொஞ்சம் நேரம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண முடியும். சொந்த அளவுக்கான ஒரு ஹையஸ்ட் IP ரேட்டிங் இந்த ப்ரோ ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த ப்ரோ வேரியண்ட்டுடைய ஸ்பெக்ஸை கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துறோம். ஸோ இதுதான் இந்த ப்ரோ வேரியண்ட், ப்ரோ அண்ட்
ப்ரோ ப்ளஸில் இருக்குது. நார்மல் வேரியன்ட் ரெட்மி நோட் 13 இதில் என்ன இருக்குது, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ப்ரோலேருந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தான் இந்த ரெட்மி நோட் 13ல் இருக்குது. இதோட ஸ்பெக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதுவும் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்கான AMOLED டிஸ்பிளே தான். பட் 1.5K ரெசல்யூஷன் கிடையாது. நார்மல் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே. அதோட 1000 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வேல்யூவோட 1920 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிமிங் ஃபீச்சர், HDR10+ சர்டிஃபிகேஷன் மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் பேக் பண்ணியிருக்கு. பட் காலிங் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது. பட் விக்டஸ் கண்டிப்பாக கிடையாது. 3 5 அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன் கிளியராக அவங்க சொல்லலை. அடுத்து இந்த மொபைலுடைய பேட்டரின்னு வரும்போது இங்கே 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. பட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இங்கே இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் கம்மி தான். அதுவே பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 6080 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 6 nanometerக்கான இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் LPDDR4X UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் தான் நமக்கு கிடைக்கும். மற்றபடி இது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா நமக்கு Snapdragon 695 இருக்குல்ல, அதுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவல், ஈவன் அதை விட கொஞ்சம் கம்மியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் இந்த டைமென்சிட்டி 6080 அப்படின்றது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பெஸ்ட்டான ப்ராசஸர்லாம் கிடையாது. ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகேப்பா அப்படின்ற அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கிடைக்க போகுது. அண்ட் மொபைலுடைய கேமரா சைடுக்கு வந்தோம்னா பின்பக்கம் இங்கே 2 கேமரா, பிரைமரி 108 மெகாபிக்சல், சப்போர்ட்டிவ் 2 மெகாபிக்சல், அண்ட் இங்கே OISக்கான சப்போர்ட்லாம் எதுவுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைமரி கேமராவில் கிடையாது. முன்பக்கம் ஆஸ் யூஷுவல் 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான். ஸோ அதனால் கேமரா சென்ட்ரிக்காக பார்க்கக்கூடியவங்களுக்கு ரெட்மி நோட் 13 அந்த அளவுக்கு செட் ஆகாது. ஈவன் ரெட்மி நோட் 12 பார்த்தீங்கன்னா கேமராக்கு அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை, அந்த அளவுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் ப்ரோ வேரியன்ட் உங்களுக்கு கேமராக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ அதனால் கேமரா சென்ட்ரிக்காக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரோ வேரியண்ட்டுக்கு போங்க. 13ல் அந்த அளவுக்கு ஒன்றும் பெஸ்ட்டான கேமரா உங்களுக்கு கிடைக்காது. இது போக அதர் ஃபீச்சர்ஸாக இங்கே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இருக்குது. ஸோ ப்ரோ வேரியண்ட்டில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்தாங்க. பட் இங்கே இன்டிஸ்பிளே கொடுக்கல, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான். பட் டியூவல் ஸ்பீக்கர் இருக்குது, 3.5 ஆடியோ ஜாக், NFC சப்போர்ட் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸாக்ஸஸுக்கான வைப்ரேஷன் மோட்டர் இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் இங்கே IP ரேட்டிங்லாம் எதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கிடையாது. அண்ட் ப்ரைஸிங் ஃபைனலி அப்படின்னு வந்தோம்னா இங்கே ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் 13 பேஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட்டாக 6GB 128GB அப்படின்ற வேரியண்ட்டு சைனீஸில் பார்த்தீங்கன்னா இந்தியன் மணிக்கு 13,000 ரூபா அப்படின்ற மாதிரியான ப்ரைஸிங்க்கு சைனாவில் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவே ப்ரோ வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டாக 8GB RAM 128GB அப்படின்ற இந்த வேரியண்ட் செட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங் 17,400 ரூபா மாதிரியான அந்த ப்ரைஸிங்க்கு இப்போதைக்கு செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரோ ப்ளஸுக்கு பார்த்தீங்கன்னா பேஸ் ஆப்ஷனே 12GB RAM 256GB அப்படின்ற இந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட 22,000 ரூபா மாதிரியான ப்ரைஸிங்க்கு ப்ரோ ப்ளஸ் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ப்ரைஸிங் ரெட்மி நோட் 13, 13 Pro, 13 Pro ப்ளஸுக்கு இருக்கக்கூடிய ப்ரைஸிங். அண்ட் ஸ்பெக்ஸ்லேயும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குது அப்படின்றத கிளியராக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ சொன்னதுலேருந்து பார்க்கும்போது ரெட்மி நோட் 13 சீரிஸ் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி ரெட்மி நோட் 13 பார்த்தீங்கன்னா 16,000 ரூபா மாதிரியான செக்மெண்ட்டுக்கு எதிர்பார்க்கலாம். 13 Pro ஒரு 22,000 ரூபா ப்ரைஸிங்கும், 13 Pro ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 27,000-28,000 ரூபா மாதிரியான ப்ரைஸிங்க்கு இதே மாதிரியான ஸ்பெக்ஸ். மோஸ்ட்லி ஸ்பெக்ஸில் எந்த சேஞ்சஸும் இந்தியன் வேரியண்ட்டில் இருக்காது. பட் ப்ரைஸிங் மட்டும் நான் சொன்ன மாதிரியே இந்த ப்ரைஸிங்க்கு இந்தியன் மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த வேலை ரெட்மி நோட் 12 சீரிஸ் என்ன ப்ரைஸிங்கில் இருக்கோ மோஸ்ட்லி அதே மாதிரியான ப்ரைஸிங்கில் தான் இந்த நோட் 13 சீரிஸும் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. அண்ட் இந்தியன் லான்ச் பொறுத்த வரைக்கும் அதை பற்றின அப்டேட் எதுவும் இப்போதைக்கு இல்லை. பட் ரெட்மி நோட் 12 பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த லான்ச் பண்ணாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த வருஷம் எண்டில் டிசம்பர் மாதம் தான் மோஸ்ட்லி இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்றபடி இப்போதைக்கு சைனாவில் வந்திருக்கக்கூடிய இந்த ரெட்மி நோட் 13 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த ஸ்பெக்ஸ், இந்த ப்ரைஸிங் டீடைல்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியன் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இந்தியன் மார்க்கெட்டில் நீங்கள் எப்படி இந்த ஸ்மார்ட் ஃபோனை எதிர்பார்க்குறீங்க, இந்த ப்ரைஸிங் எதிர்பார்க்குறீங்க, அதையும் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.